Good evening everyone. So, இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the most expected questions from tangent of circlesல தான் நம்ம பார்க்க போறோம். So, இந்த tangent of circles ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான சாப்டர் இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். as you guys know, இது வந்து உங்களுக்கு so MCQs பேஸ் பண்ணி நீங்க questions attend பண்ணணும் அப்படின்னா so you have to know some basics இல்லையா. ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் தான் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா. எஸ், ஸோ டுடே வாட் வி ஆர் கோயிங் டு see is what tangent of circle. ஸோ tangent to a point of a circle. ஸோ இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நேற்று கிளாஸ் யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. பிகாஸ் இட் இஸ் த பேசிக். ஓகே, ரொம்ப பேசிக்கான சர்க்கிளோட circles ரிலேட்டடாக வரக்கூடிய basic terminologies like center, radius, diameter, chord, arc and then segment, sector, இப்படி எல்லாமே நம்ம கிளாஸ்ல இந்த டெர்மினாலஜி கூடவா தெரியல அப்படின்ற மாதிரியான டெர்மினாலஜிஸ் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ கிளாஸ் 9ல நீங்கள் படித்தது அது எல்லாமே we have discussed in that live session. ஸோ யாரெல்லாம் அது பார்க்கலையோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க. ஓகேவா. ஸோ இட் இஸ் so useful. and secant and tangent அப்படின்ற ரெண்டு டாபிக்ஸ் அண்ட் ரெண்டு வேர்ட்ஸ் நேற்று நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சீக்கண்ட் அண்ட் டேஞ்சன்ட்னா என்ன, ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் சீக்கண்ட்? ஸோ ஒரு லைன் உங்களை ஒரு சர்க்கிளில் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போச்சுன்னா தென் த லைன் இஸ் கால்ட் அஸ் வாட் சீக்கண்ட். அப்போ டேஞ்சன்ட்னா என்ன, ஒரு சர்க்கிளில் ஒரு லைன் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த லைன் பேர் தான் என்னது, டேஞ்சன்ட். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததுக்கும் இன்னைக்கு நம்ம புதுசாக 2 வேர்ட்ஸ் கற்றுருக்கோம் அப்படின்னா அந்த 2 வேர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்க போட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ புதுசாக ஓகே சயின்ஸ்லலாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸில் நீங்கள் என்ன படிப்பீங்க, ஸோ இஃப் யூ லேர்ன் அ நியூ காம்பவுண்ட் அந்த மாதிரி இப்போ நைட்ரஜன் அப்படின்னு ஒரு காம்பவுண்டை பற்றி படிக்கிறீங்க, ஒரு கேஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிப்பீங்க இல்லையா. எஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த மாதிரி தான் மேக்ஸ்லேயுமே நம்ம ஒவ்வொரு வேர்ட்ஸ் ஃபைன் பண்ண ஒவ்வொரு வேர்ட்ஸ் புதுசாக நம்ம கற்றுக்க அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, அந்த மாதிரி ஃபைன் பண்ணுறது, அந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு என்னவா இருக்க போது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் உங்களுக்கு ப்ரூவ் தட் சம்ஸில் கேட்க போகிறாங்க. மெயினாக இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர்லையும் சர்க்கிள்ஸ் சாப்டர்லையும் தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்க போகிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக தட் இஸ் நேற்று கிளாஸோட கண்டினியூவேஷனாகவே. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ அதில் என்னென்ன தியரம்ஸ் நேற்று நம்ம 2 தியரம்ஸ் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம்ஸ்னு என்ன 2 தியரம்ஸ் பார்த்தோம். ஸோ வி ஹவ் லேர்ன் அபவுட் அ டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லையா. அப்படின்னா என்ன, ஒரு டேஞ்சன்ட் இருக்கு ஒரு சர்க்கிளுக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும், அந்த ரேடியஸ் இருக்கும் இல்லையா. ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கான ரேடியஸ்ன்றது ஒரு சர்க்கிளுக்கு எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம நேற்று இன்னொரு வேர்டும் ஃபைன் பண்ணோம் which is point of contact. point of contactன்றது என்ன, the சர்க்கிள் அண்ட் த டேஞ்சன்ட் ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பிளேஸ், அந்த பாயிண்ட்டை தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சர்க்கிளில் we can draw n number of ரேடியஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அதில் ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு நம்ம வரைகிற அந்த ரேடியஸ் எப்படி இருக்குமா, அந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது தான் தியரம் 1. அந்த தியரம் 1 நம்ம ப்ரூவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா. எஸ், தோஸ் ஹூ மிஸ் த கிளாஸ் என்ன பண்ணுங்க, குயிக்காக இந்த செஷன் முடிஞ்சோடனே அதை பார்த்துருங்க. பிகாஸ் அது உங்களோட என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் ஒரு 3-4 இயர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு தியரமும் பார்த்தோம். என்ன தியரம் பார்த்தோம்? ஸோ வி ஹவ் லேர்ன் அபவுட் அ லைன் drawn through the end point of a radius and perpendicular to it is a tangent to the circle. அப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ஒரு ரேடியஸ் இருக்குது, அந்த ரேடியஸோட எண்ட் பாயிண்டில் இருந்து இஃப் ஐ ட்ரா அ லைன் அப்படின்னா yes, it will be perpendicular to that radius. அப்படி இருக்கு அப்படின்னா the considered line will be what?
tangent. So இது ரெண்டும் தான் நம்ம தியரம்ஸா பார்த்தோம் இல்லையா? So theorem 1 and theorem 2 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் இருந்தது எது? தியரம் 1 தான். ஸோ இதோட ப்ரூஃப் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? எஸ், do you guys have any doubt in those? அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அந்த ரெண்டு தியரம்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? எஸ் எஸ் எஸ், லைவ்ல இருக்கவங்க டக்குன்னு ஒரு ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அந்த தியரம்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ யூ ஹோம். Okay, so you guys have no doubt it seems. Yes, so let's start with the examples. Okay, so examples எல்லாம் start பண்ணலாம். So examples ல என்னென்ன இருக்கு அப்படின்றது பாருங்க. ஸோ இந்த டேஞ்சன்ட்ன்ற கான்செப்ட், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன ஆக்சுவலி? ஸோ இப்போ இந்த டேஞ்சன்ட்ன்ற ஒரு டாபிக் வந்தனால அதை வச்சு எப்படி நம்மளால சம் சால்வ் பண்ண முடியுது, அதை யூஸ் பண்ணி என்னென்ன ஃபைண்ட் பண்ண முடியும் நம்மளால அப்படின்றதெல்லாம் தான் நெக்ஸ்ட் கொஞ்சம் சம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இட்ஸ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் டு த டேஞ்சன்ஸ், அந்த மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? அ டேஞ்சன்ட் PQ. திஸ் கொஸ்டின் யூ ஹேவ் சீன் இன் யோர் NCERT புக், ரைட்? இது எல்லாத்துக்குமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அ டேஞ்சன்ட் PQ at a point P of a circle of radius 5 cm meets a line through the center O at a point Q so that OQ is equal to 13 cm. Find the length of PQ. So இதே மாதிரி சம் ஒன்று நேற்று நம்ம சால்வ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எஸ், we would have found OB வேல்யூ ஃபைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சம் சால்வ் பண்ணோம். அது யாராச்சும் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ வரிஸ், ஜஸ்ட் கோ அண்ட் செக். நம்மளோட லைவ் செஷனில் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துருங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அ டேஞ்சன்ட் PQ அட் பாயிண்ட் P. அப்போ இந்த பாயிண்ட் Pயில், ஓகே, ஸோ வி ஆர் ஜஸ்ட் ட்ராயிங் அ லைன் PQ. ஓகேவா? ஸோ இது PQ இருக்க மாதிரி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் வாட் தே ஹேவ் கிவன் யூ இஸ் OQ ஓட வேல்யூ. O இஸ் நத்திங் பட் த சென்டர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த OQ அப்படின்ற இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் நமக்கு 13 சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட் அஸ் டு ஃபவுண்ட் இஸ் PQ ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் ஆர் தியரம்ஸ் வி ஹாவ் லேர்ன் தட் இந்த டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் ஃபார்ம் பண்ணுற அந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இட் வில் பி 90 டிகிரி நம்ம பார்த்தாச்சு இல்லையா? ஸோ வித் தட் நோட் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? we can use Pythagoras theorem, right? ஸோ எப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும்? when the one of the angles in the triangle வந்து நமக்கு 90 டிகிரியா இருக்கப்ப. okay, so the side which is opposite to the 90 degree என்னவா இருக்கும்? it will be hypotenuse. so that இங்க hypotenuse கான வேல்யூ என்ன ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க, which is 13 centimeter இல்லையா? and what is the adjacent side? adjacent side na எது? adjacent side na it is nothing but this 5 இல்லையா? ஸோ இப்போ நமக்கு ஆங்கிள், ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த PQயோட வேல்யூ தான் வேணும். ஸோ தட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சின்ஸ் டேஞ்சன்ட் at a point is perpendicular to the radius through that point. So this is the theorem. So what we'll be writing? Tangent, since the tangent at a point is perpendicular to radius through point. Okay, so radius through that point. Yes, so what it is? OP is perpendicular to PQ. இதுதானே? ஸோ இதுதானே நமக்கு கொடுத்துருக்காங்க, OP perpendicular to PQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாய் தனுஸ்ரீ, ஹாய் ஹாய் ஹாய். ஸோ நேற்று இந்த கிளாஸ் பார்த்தீங்களா தனுஸ்ரீ? எஸ், நேற்று இந்த கிளாஸ் பார்த்தீங்களா? யா,
எஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ரேடியஸ் எட் அ பாயிண்ட். ஓகே, ஸோ அது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பெர்பெண்டிகுலர்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ட்ரையாங்கிள் பிஓபிக்யூவில் பிஓக்யூ ஆர் ஓபிக்யூ இதில் நமக்கு ஆங்கிள் பீன்றது என்ன? 90 டிகிரி. ஸோ பை பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன ட்ரா பண்ணலாம்? we can draw what? Sorry, we can conclude what? What is the Pythagoras theorem? Hypotenuse square is equal to OP square plus PQ square. இல்லையா? இதுதான் நமக்கு Pythagoras theorem. So இந்த Pythagoras theoremல values எல்லாம் substitute பண்ணுங்க. OQ square value என்ன? 13 square and OP square ஓட value 5 square plus PQ square, which is 169 minus 25 is equal to PQ square. So PQ ஓட value will be root of 144. So PQ ஓட value என்ன கிடைக்கும்? 12 centimeter னு கிடைக்கும். This is what they have asked us to find. Yes, இது என்ன theorem? இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் தியரம். எஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல, என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஒரே ஒரு தியரமை மட்டும் யூஸ் பண்ணிட்டா ஆன்சர் டம்மால் வந்துருச்சு இல்லையா? எஸ். ஸோ என்ன பண்ணணும் இங்கே? நம்ம ஒரு ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது? ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஒரு டான்ஜென்ட்டை டச் பண்ற மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து ஒரு டான்ஜென்ட் நம்ம டிரா பண்றோம். அப்படி இருக்கப்ப கியூன்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் நம்ம ஒரு லைனை டிரா பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரேடியஸ்க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. அண்ட் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா then what we have to do is we have to go by Pythagoras theorem. Why? Because is one of the angles in the triangle is 90 degree. Yes. So இத வச்சு Pythagoras theorem use பண்ணி we have found out the length of PQ. Okay va? So let's go and find another. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A line through the center of a circle of radius 7 cm cuts the tangent at a point P on the circle at Q such that PQ is equal to 24 centimeter. So எல்லா கொஷின்ஸுமே ஒரே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப சொல்லுது, பட் வித் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டு செகண்ட் பார்ட்டை ஃபைண்ட் பண்ண சொல்கிறதும், ஆர் செகண்ட் பார்ட்டை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபைண்ட் பண்ண சொல்கிறதும், இதுதான் மாற்றி மாற்றி நடக்குதே தவிர அங்கே இருக்க போகிற எல்லா கான்செப்ட்டுமே ஒரே கான்செப்ட் தான் இருக்க போகுது. ஓகே, என்னது? ரேடியஸ் டான்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ்டா தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? எஸ். ஸோ லைன் த்ரூ த சென்டர் O. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தெர் இஸ் அ சர்க்கிள் ஹியர், தெர் இஸ் அ சென்டர் O ஹியர். எஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு லைன் த்ரூ த சென்டர் O ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். அப்போ இதோட 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிள் இது. அட் அ பாயிண்ட் P ஆன் த சர்க்கிள் இந்த ஓன்றது Qல ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. such that இந்த PU Qவையும் ஜாயின் பண்ணால் we'll be getting 24 centimeterன்னு சொல்லிட்டாங்க. Here we have to find this OQ value. So you guys know this angle is 90 degree. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ you just do it as a homework so that it will be so easy, so that உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சுதா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ட்ரையாங்கிள் ஓபிக்யூலேருந்து பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி ஓக்யூவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். அண்ட் தட் ஓக்யூ வேல்யூ வில் பி 25 சென்டிமீட்டர். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சம் மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ லெட்ஸ் மீட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஷோ தட் த டான்ஜென்ட் லைன்ஸ் at the end points of the diameter of a circle are parallel. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ தட் யூ ஹாவ் டு நோ திஸ். ஸோ அப்போ இது எல்லாம் தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? அப்போ ஒரு சர்க்கிளோட, ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு ஓகே, தெர் இஸ் அ சர்க்கிள் ஹியர். இந்த சர்க்கிளோட, ஓகே, லெட் மீ கால் திஸ் அஸ் த டயாமீட்டர். ஓகே, எதை நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம்? the line, the chord which passes through the center தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு டயாமீட்டர் இருக்கு அப்படின்னா டயாமீட்டருக்கு 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒன் இஸ் ஹியர் and the another one is here.
ஸோ இப்போ இது வழியாக நான் 2 லைன்ஸை ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இடத்துல ஒரு டேஞ்சன்ட் அண்ட் இந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த 2 டேஞ்சன்ட் லைன்ஸும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ப்ரூவிங் திஸ் அண்ட் திஸ் sum is also from your NCERT book and அது மட்டும் இல்லாமல் it has been asked in 2014 and 2017 questionல 2 டைம் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் திஸ் கொஸ்டின். ஓகேவா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் என்ன? ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளில் ஒரு டயாமீட்டர் இருக்கு, அந்த டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸ்னா வில் பி ஹேவிங், லெட்ஸ் கன்சிடர் திஸ் பாயிண்ட்ஸ் டு பி A and B. ஓகே, திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகிற இந்த 2 டேஞ்சன்ட் லைன்ஸ், 2 பாயிண்ட் வழியாகவும் என்னால் 2 டேஞ்சன்ட் லைன்ஸ் வரைய முடியுது இல்லையா? ஸோ இந்த ஏன்ற பாயிண்ட்ல என்னால் ஒரு டேஞ்சன்ட் லைன் விச் இஸ் PQன்னு ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி Bன்ற பாயிண்ட்ல ஐ கேன் ட்ரா அ டேஞ்சன்ட், ரைட்? என்ன வரும்? ஸோ இட் இஸ் RSன்றதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணும்? டு ப்ரூவ் என்ன? டு ப்ரூவ் இஸ் திஸ் PRS is parallel to PQ. This is what I have to prove. That is, இந்த 2 tangents-உம் parallel-ஆக இருக்கு அப்படின்றத தான் நான் ப்ரூவ் பண்ணும். To prove this, what we are going to take is, நமக்கு கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸும் எடுத்துக்கோங்க. லெட் ஏபின்றது என்ன? ஏபின்றது டயாமீட்டர். எஸ், ஏபின்றது என்னது? டயாமீட்டர் ஆஃப் அ கிவன் சர்க்கிள். PQன்றது PQவும் சரி RSும் சரி என்ன? tangents at the points A and B respectively. Yes. Okay, so from this இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? இப்போ இந்த 2 டேஞ்சன்ட்டுமே எப்படி இருக்கு? பர்பண்டிகுலராக இருக்கு டு த லைன் AB. ஸோ PQவும் பர்பண்டிகுலர் டு AB தான், RSும் பர்பண்டிகுலர் டு ஏபியாக தான் இருக்குது. கரெக்டாக? எஸ். இந்த ஏபின்ற லைன் இந்த PQன்ற லைனுக்கும் எப்படி தான் இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த RSன்ற லைனுக்கும் எப்படி தான் இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் ரைட் AB is perpendicular to PQ as well as and AB is perpendicular to RS. இப்படி ரெண்டுமே நான் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ தட் எந்த இடம்லாம் எனக்கு 90 டிகிரியாக இருக்கும்? ஒன்று இந்த பார்ட் 90 டிகிரியாக இருக்கும், இன்னொன்று இந்த பார்ட் 90 டிகிரியாக இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ தட் ஐ கேன் ரைட் த ஆங்கிள் PAB. ஓகே, லெட் அஸ் கன்சிடர் இந்த ஏரியாவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான். இந்த இடத்துலையும் ஆங்கிள் என்னதான் இருக்கும்? 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் PAB is 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். லைக்வைஸ் அந்த மேலே என்ன? ஆங்கிள் ABS அந்த ஆங்கிளும் என்னவா தான் இருக்க போகுது? இட் இஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆங்கிள்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போத் ஆர் பேரலல் அப்படின்னா, ஸோ 2 ஆங்கிள்ஸும் நமக்கு பேரலாக இருக்குது. சாரி, 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் ஐம் ஜஸ்ட் ஈக்குவேட்டிங் ஆங்கிள் PAB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ABS. ஸோ இப்போ இந்த 2 ஆங்கிளும் ஆக்சுவலி என்ன? ஸோ இந்த ஆங்கிளும் நம்ம எடுத்துருக்கோமா? எஸ். இந்த 2 ஆங்கிள்ஸும் என்ன ஆங்கிள்ஸ்? தே ஆர் கால்ட் as what? They are called as alternating angles இல்லையா? So they both are what? Alternating angles. So இந்த alternating angles ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா, ஸோ எப்போ 2 alternating angles ஈக்குவலாக இருக்கும்? 2 parallel லைனுக்கு இடையில எனக்கு ஒரு diagonal வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் we can form a alternate angles. கரெக்டா? இப்படி இருந்தால் தான் I can tell alternate angles. கரெக்டா? அப்போ நம்ம எடுத்திருக்க 2 லைன்ஸ் எப்படி இருக்கும்? parallel தான் கண்டிப்பாக இருக்கும். Therefore this implies PQ is parallel to RS. Yes, this implies what? PQ is parallel to RS அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது என்ன?
ரெண்டு தட் இஸ் ஒரு டயாமீட்டர் இருக்கு ஒரு சர்க்கிளில், அந்த சர்க்கிளோட டயாமீட்டரில் ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குமா. ஒரு டயாமீட்டர் அப்படின்னாலே அதுக்கு ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ்லையும் நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா தென் தட் டேஞ்சன்ட் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் பேரலாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எஸ், ஹவு டு ப்ரூவ் திஸ்னு புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபார் திஸ் வாட் வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் இஸ் தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு அந்த டயக்ராம்லேருந்தே தெரியுது அந்த ஏபின்ற டயாமீட்டர் எப்படி இருக்கு, ரெண்டு டேஞ்சன்ட்டுக்குமே பெர்பெண்டிகுலர். ஏன், நமக்கு தான் தியரம் தெரியுமே, ஒரு ரேடியஸ்ன்றது ஒரு டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் at the point of contactனு. ஸோ அந்த ரூல் வச்சே தான் டயாமீட்டரும் அப்போ எப்படி தான் இருக்கும், டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இது ரெண்டும் எடுத்துட்டு அப்போ ரெண்டு ஆங்கிள் ஆல்டர்னேட்டிங்காக இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸை நான் 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் த 4 angles over there will be 90 degree, right? ஸோ நான் எனக்கு கன்வீனியன்ஸ்க்கு இருக்க இந்த ரெண்டு ஆங்கிள்ஸை 90 டிகிரின்னு எடுத்து, ஸோ சின்ஸ் தே போத் ஆர் 90 degree, the both angles are equal and the both angles are what? Alternating angles. இந்த alternating angles எப்போ ஈக்குவலாக இருக்கும்? Will be equal only within the parallel lines. Yes, so அதுக்காக so the given two lines, the given the taken what to say that tangent lines will be parallel அப்படின்னு ப்ரூவ் பண்ணி hence the proof போட்டு முடிச்சிடலாம். Yes, do you guys understood this? புரிஞ்சுதா உங்களுக்கு? Shall we move to the next sum? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன தெரிஞ்சுக்கணும்? டேஞ்சன்ட் லைன்ஸ் at the end points of a diameterன்றது பேரலாக இருக்கும் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் வாட், ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேஞ்சன்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் மூவ் த ஃபோர்த் example sum. இந்த fourth example sumல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? So they have given you prove that the diameter AB of a circle bisects all those chords which are parallel to the tangent at point A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So this is your NCERT exemplar sum. NCERT exemplarல இருக்கக்கூடிய ஒரு sum இது. ஓகேவா? Yes, so in the question la enna prove panna sollirukanga. So they have asked us to prove that the diameter of a AB of a circle, so you are going to have a circle adula, okay, this is not a circle actually. So ஒரு circle எடுத்துக்கிறோம், adula AB ன்ற ஒரு diameter இருக்கு. Yes, so இந்த AB ன்ற diameter என்ன சொல்றாங்க? Bisects all the chords which are parallel to the tangent. So if I just take a tangent over here, okay, இப்போ ABன்ற இந்த diameter என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it will just bisect all the chords which is parallel to the tangent. அப்போ இதுதான் tangent அப்படின்னா, இது tangentக்கு பேரலாக என்ன கார்ட் நான் ட்ரா பண்ணாலும் அந்த கார்டை என்ன டிவைட் பண்ணும், பைசெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இந்த ஏபின்ற டயாமீட்டர். ஆப்வியஸாக டயக்ராமை பார்த்தா ஆமாம் தானே அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. பட் இதை மேத்தமேட்டிக்கில் நம்ம எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணும். புரியுதா? எஸ், நார்மலாக ஒரு சர்க்கிள் இருக்கான், இந்த சர்க்கிளில் இந்த இடத்துல டேஞ்சன்ட் போதான், இந்த டேஞ்சன்ட்டுக்கு பேரலாக இருக்கிற கார்டெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எஸ் ஒரு ஏபின்ற டயாமீட்டர் பைசெக்ட் பண்ணுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. டயக்ராம் பார்த்தாலே ஆமாம் ப்ரூவ் தானே பண்ணுது அப்படின்னு தெரியுதா? எஸ், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? ஸோ ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுது? மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணும். மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்? ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த கிவன் திங்ஸ். ஸோ லெட் என்ன O be the center. Let O be the center. Okay, and இதை வந்து நான் லைன் Lன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? let line L be the tangent. ஓகே, Lன்றது என்னவா இருக்க போகுது? tangent to the circle at point in the point ஏன்ற பாயிண்ட்ல. எஸ், ஓகே. ஸோ ஆஃப்டர் திஸ் வாட் we are just going to take as a chord, right? ஸோ கார்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ let PQ is equal to what? Chord of the circle. Okay, chord of the circle, and this PQ is parallel to L. அந்த மாதிரி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. This condition is important because எல்லா கார்ட்ஸுமே இப்படி தான் அப்படின்னா நோ. இஃப் அவங்க அந்த மென்ஷன் பண்ணலை, அந்த கண்டிஷன் அவங்க மென்ஷன் பண்ணல, which is கார்டு வந்து டான்ஜென்ட்டுக்கு பேரலாக இருக்கிற மாதிரியான கார்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தா, ஐ கேன் டேக் அ கார்டு ஹியர் ஆல்சோ விச் இஸ் நாட், அந்த கார்டை
இந்த ஏபின்ற டயாமீட்டர் என்ன பண்ணியிருக்காது, இட் won't bisect, ரைட்? ஸோ அந்த கொடுத்துருக்க கண்டிஷன்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன், which is PQ parallel to L என்ற இந்த கண்டிஷன். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் வாட் we have to prove? We have to prove that the diameter AB bisects chord PQ. Okay, so if this is the point where it bisects abdina, so what we have to prove? This AB bisects PQ அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா what is the hidden meaning? We have to prove that PM is equal to MQ அப்படின்ற இந்த கண்டென்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். which is bisect பண்ணால் என்ன ஆகும், இந்த PMன்றது MQக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற இந்த கான்செப்டை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். since the radius drawn through the point of contact of tangent to the circle is perpendicular to the tangent, that is என்ன சொல்லுவோம் நம்ம, இங்கே இருந்த இது ரேடியஸா, இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சன்ட்டும் பர்பெண்டிகுலர்னு நம்மளோட தியரம் இருக்கா? ஸோ பர்பெண்டிகுலராக இருந்தால் இந்த இடம் எப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கண்டென்ட்டை தான் நம்ம இப்போ திருப்பியும் யூஸ் பண்ண போகிறோம், which is our again we are just going to use this. So what is the content we are going to use? Since a radius drawn through point of contact, yes, through point of contact, it will be perpendicular to, will be perpendicular to the tangent. yes, so இப்படி இருக்கப்ப என்ன ஆகும், இந்த OAன்ற அந்த ரேடியஸ் Lன்ற இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அண்ட் இந்த ஏன்ற ஆங்கிள், இந்த ஏன்ற பாயிண்டோட ஆங்கிள் என்னவா இருக்கும், it will be 90 degree. ஓகேவா? yes, so இது 90 டிகிரியாக இருக்கு. then what we are just going to do is, since PQன்றது it is equal to L, PQன்றது parallel to L, we know that this PQன்ற line is parallel to L ன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. this chord is parallel to the given tangent அப்படின்னு கொடுத்துருக்கனால the transversal which is transversalன்றது எது, அந்த diameter, the transversal AB cuts them at, எங்க கட் பண்ணுது, cuts them at A and M. ஸோ அப்போ இந்த PQன்ற லைனை, இந்த Lன்ற லைனை ஏலையும் இந்த PQன்ற லைனை at the point Mலையும் இது டிவைட் பண்ணுது, தட் இஸ் இன்டர்செக்ட் பண்ணுது. எது, இந்த AB நான் எடுத்துக்கிற ஒரு டிரான்ஸ்வர்சல் என்ன பண்ணுதா, ஸோ it's just dividing the lines which is Lன்ற அந்த டேஞ்சன்ட்டையும் PQன்ற கார்டையும் எந்தெந்த இடத்துல டிவைட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, இந்த லைன் L ஏன்ற பாயிண்ட்டையும் அண்ட் இந்த PQன்ற கார்டை Mன்ற அந்த பாயிண்ட்லையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இட் இஸ் ஜஸ்ட் bisecting. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா ஸோ வாட் வில் பி டூயிங் இஸ் தட் angle 1 will be equal to angle 2, which is angle A will be equal to angle M. எப்படி? ஸோ see here, இப்போ இது bisect பண்ணுறப்ப இந்த இடத்துலையும் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா? எஸ், அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எம்மும் எப்படி இருக்கு, இட் இஸ் 90 டிகிரி. ஸோ தே போத் ஆர் ஈக்குவல். ஸோ which is both are equal to 90 degree. So this is where you have to come and stand. இது முடிச்சதுக்கு அப்புறமா so here you can just conclude that OM is perpendicular to PQ, which is OM ன்றது எது, இந்த part, இந்த OM ன்றது perpendicular to PQ அப்படின்றத நம்மளால சொல்ல முடியுது. கரெக்டா? So you can infer all these from the diagram itself. Yes, okay, இப்படி இருந்துச்சு அப்படின்னா then it is PM is equal to QM இருக்கும், which is why, because is the since perpendicular bisects perpendicular drawn from the center of the circle to any chord bisects the chord. Okay, perpendicular from the center, okay, the perpendicular from the center of the circle to any chord bisects the chord. Okay, so bisects the chord அப்படினா என்ன அர்த்தம், so that both the values will be same, which is P to M will be equal to Q to M அப்படின்னு சொல்லி prove ஆயிடும். So yes, ஸ்ருதி உங்களுக்கு புரியுதா, what we are taking புரியுதா? yes,
என்னென்ன கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? மானவ்க்கு புரியுதா? எஸ் மானவ்? எஸ் or no? சூப்பர் எஸ் கைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹாவ் டு ப்ரூவ் தட் போத் ஆர் இந்த ஏபின்ற லைன் வந்து இட் இஸ் பைசெக்டிங்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ இஃப் பிஎம்எஸ் ஈக்குவல் டு கியூஎம் அப்படின்னாலே என்ன, திஸ் ஏபி பைசெக்ஸ் பிக்யூ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? So hence the diameter AB bisects all the chords which are parallel to the tangent அப்படின்றது தான் இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? So that with this we came to the end of the first topic which is your இந்த டாபிக் சீக்வென்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ்க்கான பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்ன்றதை தாண்டி தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சீக்வென்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ். ஸோ த நார்மல் டேஞ்சன்ஸை பற்றின ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ டேஞ்சன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு அ சர்க்கிள். ஸோ அதுக்கான ஆக்சுவல் கண்டென்ட்டை இதுக்கப்புறம் தான் நம்ம டேஞ்சன்ட் பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஸோ which is இதுக்கான பேசிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ தட் நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பர் ஈஸியாக புரியும். ஓகேவா? எஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸை ஒரு பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள்லேருந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்றதெல்லாமே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போகிறோம். அண்ட் எஸ், ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ சம் ஃபேக்ட்ஸ். எஸ், என்னென்ன ஃபேக்ட்ஸ் தெரியணும்? நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் டு அ சர்க்கிள் from a point lying inside it. Okay, so first tangent ன்ற கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா தெரியும். ஸோ ஒரு சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம்? டேஞ்சன்ட்னு சொல்றோம். அப்போ let me ask you a question. இப்போ நான் வந்து உள்ளுக்குள்ள இந்த சர்க்கிள்குள்ள let me take this point as a point of contact. Okay, this is your center. Let me take this point to be the P point. In the point of contact which can I draw a tangent? Yes or no should be your answer. So with the point I have drawn as P, in the point of which can I draw a tangent to this circle? Yes, so நம்மளால draw பண்ண முடியாது because if I draw a line through this, what I'm just getting? I'm just getting a secant. Secantனா என்ன? ஒரு சர்க்கிளை ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிட்டு போச்சுன்னா அந்த லைனை தான் நம்ம சீக்கெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ ஒரு பாயிண்ட் இஃப் இட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள், இஃப் த பாயிண்ட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள், தென் அந்த பாயிண்ட் வழியா நம்மளால we can't draw a tangent. புரிஞ்சுதா? Yes, so next fact என்ன தெரியணும் அப்படின்னா, one and only tangent can be drawn to the circle at a point on the circle. இப்போ if I'm just considering a point P here, how many tangents can I draw? This is the question. last classலயே நான் புரிய வச்ச question. ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல how many tangents can I draw? Yes, ஒரு point on the circle. Okay, here if I have another point I can draw some other tangent there, but இந்த ஒரு பாயிண்ட்ல how many tangents can I draw? Yes Manav, yes Shruti, it is only one tangent only I can draw. Okay va? இதுக்கு மேல நான் எந்த tangent வரைஞ்சாலுமே it will become inside, that is it will become a secant. இப்படி நான் இப்படி ஓகே இது இல்லாம இப்படி ஒன்று draw பண்றேன்னு வைங்களேன், இது என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்லயும் டச் ஆகுது, இந்த பாயிண்ட்லயும் டச் ஆகுது. It can't be a tangent, right? So ஒரு point of a circle we can have only one tangent. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபேக்டும் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஒரு பாயிண்ட் நமக்கு சர்க்கிள்க்கு இன்சைட் லை ஆயிருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிள் அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளால ஒரு டேஞ்சன்ட் கூட வரைய முடியாது. ஒரு சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியா ஐ கேன் ட்ரா ஒன்லி ஒன் tangent மட்டும்தான் நம்மளால ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கன்சிடர் த தேர்ட் கேஸ். 2 tangents can be drawn to a circle from a point lying outside. Okay, so if my point, the P point, right? So first case என்ன பண்ணோம்? Pன்ற point inside வச்சு ஃபைன் பண்ணி பார்த்தோம்.
அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது which is no tangents can be drawn in. அடுத்து நம்ம பீன்ற பாயிண்ட்டை we just took it in the சர்க்கிளோட அந்த சர்ஃபேஸ் மேலே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். இஃப் மை பி பாயிண்ட் ஓகே இந்த பீன்ற பாயிண்ட் இஃப் இட் இஸ் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள் அவுட் சைட் த சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஹவு மெனி டேஞ்சன்ஸ் ஐ கேன் ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா how many tangents I can draw 2 tangents. எவ்வளோ tangents வரைய முடியும்? I can draw 2 tangents. ஓகேவா? எஸ் இது நான் கரெக்டாக ட்ரா பண்ணேன் அப்படின்னா it will be 2 tangents. ஓகேவா? எஸ் ஒரு பாயிண்ட் ஓகே ஸோ the point which we consider if it is inside the what to say inside the point inside the circle இருந்துச்சுன்னா I can draw no tangents. If it is on the circle மேலே இருந்துச்சு அப்படின்னா I can draw only one tangent, and if the point lies outside the circle அப்படின்னா I can draw 2 tangents. எவ்வளோ tangents வரைய முடியும்? 2 tangents. மேம் அப்போ இங்கேயும் தானே சர்க்கிளில் 2 பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீக்கண்ட் அண்ட் திஸ் ஃபிகர்? சீக்கண்ட்டுக்கும் இந்த ஃபிகருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுமா? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீக்கண்ட் அண்ட் திஸ்? சீக்கண்ட்டுக்கும் இந்த ஃபிகருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கைஸ்? ஸோ சீக்கண்ட்ன்றது இஃப் இன் அ சர்க்கிள் if a single line touches the circle at 2 points it is secant. But இங்கே இதுவே தனியா ஒரு tangent, இதுவே தனியா ஒரு tangent. What is tangent actually? Tangent என்றது ஒரு line that touches the circle at only 1 point. So according to this இந்த சர்க்கிள் இங்கே மட்டும்தான் டச் ஆகுது. சாரி இந்த லைன் அந்த சர்க்கிளில் ஒரு இடத்துல மட்டும்தான் டச் பண்ணுது. ஓகேவா? ஸோ தட் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் திஸ் கிராஃப் சாரி திஸ் ஃபிகர்? எஸ் எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? எஸ் கேன் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் them both? யா மானவுக்கு புரிஞ்சுதா? கிரேட். Okay, so the next thing, length of the tangent. Length of the tangent na enna? The length of the segment of the tangent between the point and the given point of contact with the circle is called the length of the tangent from the point to the circle. அப்படினு சொல்றாங்க. So which is nothing but okay, so there is a circle. Okay va? இந்த circle ஒரு tangent இருக்கு. Okay, let's consider a tangent. Okay, so this is your tangent னு வெச்சுக்கலாம். So between the length of the segment of the tangent between the point and the given point of contact of the circle okay is called the length of the tangent. இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னா and I'll be considering some other point means then the length will be okay. So இப்போ இந்த இதுலயே பார்த்துக்கலாமே. So if I consider this point to be T1, if I consider this point to be T2 அப்படின்னா இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்க இதை தான் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்னு சொல்லுவோம் PT1. அப்போ இங்கேருந்து இந்த சைடு இந்த டேஞ்சன்ட்டோட லென்த்னு கேட்டால் இட் இஸ் PT2. ஓகே ஸோ த கன்சிடர் பாயிண்ட் அண்ட் another பாயிண்ட் விச் we are considering ரைட் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த பார்ட்டோட வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹியர் PT1 PT2 will be the length of the tangents. ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? and இந்த மாதிரி outside of the triangle outside of the circle ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு tangents ஃபார்ம் ஆகுதா? இந்த ரெண்டு tangentோட length எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? that is what I'm asking is PT1 value will it be equal to PT2 இல்லையா அப்படின்னு கேட்குறேன். do you have any idea about this? PT1 வேல்யூவும் PT2 வேல்யூவும் ஈக்குவலா இருக்குமா இருக்காதா? Great, this is what we are going to prove next. So in the theorem oda we'll just wind it off today's class and நாளையிலிருந்து மீதி theorems பார்த்திடலாம். yes yes Manav. so அதோட எல்லா சம்ஸும் நம்ம நாளைக்கு பார்த்திடலாம். ஓகேவா? yes and நேத்தித்த கிளாஸ் இன்னேத்த கிளாஸ் at first so 6 o'clock இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clockலேருந்து மிஸ் பண்ண கிளாஸை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகேவா ஸ்ருதி மானவ்? yes or no? ஓகே நேத்தித்த கிளாஸ் அண்ட் டுடேஸ் கிளாஸ் எல்லாம் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா டக்குன்னு பார்த்து முடிச்சிருங்க ஆஃப்டர் 7. ஓகே எஸ் கிரிக் மேட்
Crickmate நேத்து class பாத்தீங்களா? Crickmate நேத்து class பாத்தீங்களா? Yes or no? Okay. Done. So, இப்போ நம்ம next நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த தியரம்ல the lengths of two tangents drawn from an external point to a circle. External point to a circle னா என்னது? It's just outside the circle அப்படின்றது தான் அவங்க இன்னொரு டேர்ம்ல யூஸ் பண்ணிருக்காங்க which is external point of a circle அப்படினு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? Yes. So, how to prove this? So, you are just going to take a circle. Okay, let's take a neat circle. Okay, இந்த circle ஓட external point என்றது let's take this to be A. Okay, let me take let me join these two so that I'm just getting the tangents. Okay va? So in the question எந்த அளவுக்கு important அப்படினா you will be having it in your NCERT book. Yes, NCERT ல இருக்கா. And அது இல்லாம previous year 2008 2009 10 13 14 15 16 17 18 இவ்ளோ year question papersல கேட்ட ஒரு the most important the most expected question to ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு பேப்பர் இருக்குமானா அப்படின்னா ஸோ இட்ஸ் a tough பேப்பர் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கொஸ்டின் you have to know அப்படின்ற மாதிரியான ஒரு most expected and most asked questionஸும் கூட ஓகேவா ஸோ let's start with this is your center okay va so this is your center I'm just making this okay so this is your what to say இப்படி போற இது ஒரு லைன் இப்படி இத டச் பண்ணிட்டு போற இது ஒரு லைன் so இது இந்த இடத்துல Pன்ற பாயிண்ட டச் பண்ணுது இந்த இடத்துல Qன்ற பாயிண்ட டச் பண்ணுது let's just join these two okay இது ரெண்டையும் நம்ம join பண்றோம் so for proving something what we have to do first we have to do the given things given என்ன given என்றது so it is AP and AQ இது ரெண்டும் என்னது tangents from A to the circle C இல்லையா to the circle C க்கு நம்மளால O, R ன்னு எழுத முடியும் O is the center and R is the radius so it is circle க்கு வந்து இது tangent-ஆ இருக்கு இப்போ நம்ம to prove என்ன இது ரெண்டோட length same that is AP value is equal to AQ அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம் we are just going to prove it only okay so to prove this what we are just going to do we have to construct new things right அப்ப construction என்ன so construction என்ன அப்படினு பாத்தீங்கன்னா what we have done is OP join பண்ணிருக்கோம் OQ join பண்ணிருக்கோம் OA join பண்ணிருக்கோம் just join these three lines இதுதான் நம்மளோட easiest construction இப்போ if proof க்கு போயிரலாம் டைரக்ட்டா in order to prove that AP is equal to AQ னு prove பண்றதுக்கு what we are just going to prove is that we are just going to prove what இந்த ரெண்டு triangles நமக்கு அங்க form ஆயிருக்கு எந்த ரெண்டு triangle OPA னு ஒரு triangle இருக்கா yes OP என்ற triangle it is similar to OQ என்ற triangle அப்படின்றத first நம்ம prove பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் this is sufficient to prove இத first prove பண்ண போறோம் okay so since the tangent at any point of a circle is perpendicular to the radius okay it is perpendicular to the radius through the point of contact நம்ம என்ன பார்த்திருக்கோம் இப்போ இந்த சர்க்கிள்க்கு இந்த OP ன்றது radius தான் இந்த OQ ன்றது radius தான் இப்போ இந்த OP ன்றது what we have learnt is ஒரு radius இருக்கு radius to the point of this contact அப்படின்றது எப்படி இருக்கும் அந்த இடத்துல அந்த point of contact வழியா போகிற அந்த tangentக்கு it will be perpendicular னு பார்த்திருக்கோம் கரெக்ட்டா so that what we have learnt is இந்த OP ன்றது perpendicular to AP similarly OQ will be perpendicular to AQ னு படிச்சிருக்கோம் இல்லையா so that this angle and this angle will be equal which is 90 degree correcta so from this implies what angle OPA will be equal to angle OQA which is 90 degree correcta so இப்போ நமக்கு அப்ப அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறது என்னது ரெண்டு ரைட் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் ஸோ which is இப்படி ஒரு ஸோ அதைவே நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் ஸோ யூல் பி கெட்டிங் டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இந்த இடத்துல 90 டிகிரி இது ரெண்டுமே 90 டிகிரி அப்படின்னா ஸோ this is your P, this is your A, this is your O,
this is okay, this is your P and this is your Q. Okay va? இப்போ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த OAன்ற சைடு தான். அப்போ இந்த OAன்ற சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே என்ன வேல்யூ தான்? இட் இஸ் ஹைப்போட்டெனஸ் தான். கரெக்டா? எஸ். ஸோ இன் போத் த ட்ரையாங்கிள்ஸ் OA அப்படின்ற சைடு will be equal, right? Since OPA is equal to OQA and then what? OP will be equal to OQ. இல்லையா? OP radius தான், OQ radius தான். Yes, both are radius and then OA will be equal in both the ways. ரெண்டு triangle-யுமே காமனாக இருக்கக்கூடியது என்னது? ஹைப்போட்டெனஸ் which is OA. ரெண்டுலையுமே சேம். ஸோ அப்போ RHS which is your right angle triangle irukka hypotenuse side. So on the criterion of congruence padi, we have learned this criterion of congruence, right? So on the congruence padi, what we can get is this triangle OPA is similar to, is congruent to, this is congruent to what? It is congruent to OQA என்ற triangle க்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம்? Congruent அப்படின்னு prove பண்ணியாச்சு. So it is, since it is congruent, we can take AP will be equal to AQ. So sides will be congruent. Ilya? So sides will be equal, so that I can write AP is equal to AQ. Okay va? Yes, so that we prove that, hence the proof potralam, that length of the tangents, length of two tangents drawn from an external point to a circle எப்படி இருக்கும்? It will be equal அப்படின்றது we have proved. Hence the proof. Yes, do you guys understood this theorem? This is a most important theorem which you have to know. இதுக்கு முன்னாடி previousா நான் சொன்ன ரெண்டு theorems which is we have learnt yesterday. So அந்த ரெண்டு theorems நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பாத்துருங்க. So because these three theorems are the most important theorems from this chapter. So you have to be in, இப்படி கேட்டால் டக்குன்னு ஃப்ளோவில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் இந்த த்ரீ தியரம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ் these three and Shruti and Manav try to complete all the pre-recording sums in our app. So guys, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட ஆப்பை செக் அவுட் பண்ணி பார்க்கலையோ அவங்களும் ஆப்பை செக் பண்ணி பார்த்துருங்க. கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குது ப்ரீ-ரெக்கார்டிங் செக்ஷன்ஸில், டெய்லி லைவ் செக்ஷனில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு, குவிஸ் என்ன, MCQs என்ன, எல்லாருமே ஒவ்வொரு வீடியோ கீழே 5 MCQs and 3 test questions will have been given. So adu ellame try panni paarenga. Okay va? So with this let's end today's class. So pre-recordings of circle and நேற்று மிஸ் பண்ண கிளாஸ், இன்னைக்கு மிஸ் பண்ண கிளாஸ், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு கிளாஸ் வாங்க. ஸோ நாளைக்கு we'll just start with the exercise 10.2. ஓகேவா? ஸோ அதை முடிச்சிடலாம் நாளைக்கு. ஸோ let's all meet tomorrow evening at 6 o'clock. ஓகேவா? Bye bye. 6 to 7 you will be having class tomorrow also. Bye.